ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா மக்களே? இந்தியா ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியாவை பல முறை இப்பெல்லாம் தோக்கடிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா ஆஸ்திரேலியா இந்தியாவை லைட்டா டாமினேட் பண்ண காரணம் என்னன்னா, ஒரு ஸ்கெட்சோட வருவாங்க, பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இந்தியா பேட்டிங் ஆடுறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்படி போடணும், இந்த பிளேயரோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த பிளேயரோட வீக்னஸ் என்னன்றதெல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லா பவுலர்ஸுமே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுதான் ஆஸ்திரேலியாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நான் 25-26 வருஷமா நான் கிரிக்கெட் பாக்குறேன்னா ஒரு விஷயத்தை நான் பயங்கரமா நோட் பண்ணது இதுதான். ஆஸ்திரேலியா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 5 பவுலர் போடுறாங்கன்னா அந்த 5 பவுலருமே டியூன்ட் அப்பா இருப்பாங்க. அதாவது இந்த 6 பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும், அவங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன. ஆனா இந்தியா இந்த பர்டிகுலர் செகண்ட் ஓடிஐல மேட் ஷாட் வராரு. மேட் ஷாட்டோட வீக்னஸ் என்னன்னா ஃபுல் டெலிவரிஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஓகேங்களா, ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல மிடில் ஸ்டம்ப் லைன்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஆனா இந்தியா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஹர்ஷதீப் சிங், அவர் புதுசா அப்பதான் வராரு, அவரோட செகண்ட் லிஃப்ட் நல்லா இப்படி இருக்கு, அவருக்கு நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சிருவாரு, அதான் அவரோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பேக் ஆஃப் லென்த் போட்டீங்கனாலும் ஆடிடுவார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வைடா பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ், ஷார்ட் டெலிவரிஸ், பேக் ஆஃப் லென்த் டெலிவரிஸ், ஷார்ட் டெலிவரிஸ். எனக்கு தெரிஞ்ச ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல ஒரு பால் கூட போட்டு நான் பார்க்கல மக்களே.